சாட்டர்டே மார்னிங் எங்க டாடியோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க தோட்டத்தில ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்த கேப்சிகம் வந்து குடுத்துட்டு போயிருந்தாங்க. ஃபுல் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. நானும் எடுத்து பார்த்துட்டுருந்தேன். எப்படியும் இனி 1 வீக்குக்கு வந்து எங்க வீட்ல கேப்சிகம் ரிலேட்டட் டிஷ்ஷஸ் தான் போயிட்டுருக்கும். அவ்ளோ கேப்சிகம் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து கேப்சிகம் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருந்தேன். இது யூசுவலா பண்ற மாதிரி தான். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய குக்கெல்லாம் கிடையாது. நானுமே யூடியூப் பார்த்து தான் நானு வீடியோஸ் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். இதில என்னன்னா ஒரு வீடியோ இப்போ கேப்சிகம் ரைஸே ஒரு 2, 3 பேர் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க 3 பேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்புட் எடுத்துட்டு, அந்த 3 டிஷ்ஷஸ்லேருந்து நானே ஒரு டிஷ் கிரியேட் பண்ணிருவேன். அதோட அவுட்கம் சூப்பரா வந்துரும். இந்த கேப்சிகம் ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரீன்ல தெரியிற ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் பண்ணிக்கணும், ஃபைன் பவுடர். அதுக்கடுத்து லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து பீனட்ஸ் போட்டு அத வந்து கோர்ஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் கடாயில வந்து ஆயில் போட்டு, சோம்பு போட்டு, ஃபர்ஸ்ட்டு கேப்சிகம் போட்டு, கேப்சிகம் ஹாஃப் குக் ஆன பின்னாடி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா குக் ஆன பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் போட்டுட்டு, அதில வந்து நம்ம ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தா கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிரும். என்ன மாதிரி யாராச்சும் யூடியூப் ரெசிபீஸ் பார்த்து இப்படி மிக்ஸ்அப் பண்ணிட்டு ரெசிபீஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதான் எனக்கோட விளாக். நாளைக்கு பார்க்கலாம்.